விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. வாக்காளர் பட்டியலில் அனைத்து வாக்காளர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்று இருப்பதை உறுதி செய்த பிறகு 9 மாவட்ட உள்ளாட்சி பதவி காலி பணியிடங்களுக்கான பட்டியலை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நெல்லையைச் சேர்ந்த சண்முகநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே வார்டு நிர்ணயம் மற்றும் ஒதுக்கீடு முடிவு செய்யப்பட்டு வருகிறது என்றும் 2011க்கு பிறகு மக்கள் தொகை பெருமளவில் மாற்றம் அடைந்துள்ளது என்றும் கூறியிருந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் வார்டு மறுவரையறை மற்றும் ஒதுக்கீடு தொடர்பாக முடிவு செய்த பின்னரே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். தற்போது உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதிலும் பாதி வாக்காளர்களின் புகைப்படம் இல்லாமல் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இது ஜனநாயக முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யாது. எனவே தமிழகத்தில் உள்ளாட்சி பதவிகள் காலி இடங்களுக்கான பட்டியலை வெளியிடும் முன்பு வாக்காளர் பட்டியலில் அனைத்து வாக்காளர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்று இருப்பதை உறுதிப்படுத்துவதுடன் வார்டு ஒதுக்கீட்டையும் முடிவு செய்து தேர்தல் நடத்த இடைக்கால உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வாக்காளர் பட்டியலில் அனைத்து வாக்காளர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருப்பதை உறுதி செய்வதுடன் வார்டுகள் ஒதுக்கீடு தொடர்பாக முடிவு செய்த பிறகே 9 மாவட்ட உள்ளாட்சி பதவிகள் காலி இடங்களுக்கான பட்டியலை வெளியிட வேண்டும் என இடைக்கால உத்தரவிட்டு வழக்கை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். வருமான வரி கணக்கு தாக்கலில் தவறுகளை சரிசெய்ய புதுப்பிக்கப்பட்ட ITRU வடிவத்தை மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி ஏற்கனவே வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ததில் ஏதேனும் தவறு இருப்பின் அதனை சரிசெய்ய 24 மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் புதுப்பிக்கப்பட்ட ITRU படிவம் மூலம் இப்போது 48 மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வரி செலுத்துவோர் தங்களின் தவறுகளை சரி செய்வதற்கான காலம் இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஏற்கனவே குறிப்பிட்ட வருமானத்தை குறைக்கவோ அல்லது பணத்தை திரும்ப பெறவோ இந்த படிவத்தை பயன்படுத்த முடியாது. இது கூடுதல் வருமானம் பற்றிய தகவல்கள் அல்லது தவறை சரி செய்ய மட்டுமே என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்கள் தடையின்றி கிடைக்கவும் அவை பன்மடங்கு விலை அதிகரிப்பதை தடுக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கட்டுமான நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பின் தமிழக பிரிவு தலைவர் ஹபீப் தெரிவித்தார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருவர் 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டினால் 15 லட்சம் ரூபாயை வரியாக மட்டுமே செலுத்த வேண்டியது இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ரியல் எஸ்டேட் தொழிலை காப்பாற்றினால் 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை இலக்கை எட்டும் தமிழக முதல்வரின் நோக்கம் விரைவில் நிறைவேறும் என்றும் அவர் கூறினார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.